வெல்கம் டு கல்பனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கல்பனாஸ் கிச்சனில் முட்டை மிளகு வறுவல், இது ஒரு சைட் டிஷ் தாங்க. இது சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, எலுமிச்சைப்பழ சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். நான் அவிச்ச முட்டை 8 எடுத்திருக்கேன், 8 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இது இந்த மிளகு தான் காரத்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஆயில் நான் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுங்க. இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் முட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரே மாதிரி இருக்குது. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேங்க. எல்லாருமே கத்தியில் தான் கட் பண்ணுவீங்க முட்டை. இப்போது நான் இந்த நூல் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சமாக வெள்ளை நூலோ கருப்பு நூலோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு முட்டை இப்படி வச்சுக்குங்க. இப்போது இந்த சென்ட்ரல் நூல் இப்படியே லாஸ்ட் முடி பண்ணினீங்கன்னா அது நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அந்த மஞ்சள் கட் பண்ணாமல், கத்தியில் கட் பண்ணால் கூட அங்கேயும் இங்கேயும் அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் கட் ஆயிருங்க. இது அவ்வளோ அழகாக இருக்கு. போயிட்டு பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. கத்தியில் பண்ணுனா அந்த எட்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு சதுர மாதிரி இருக்கும். இது பாருங்கள் நல்லா வந்திருக்கு, ஒரே மாதிரி வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த நூலில் வச்சு எக்கு கட் பண்ணுறதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் எல்லா முட்டையும் அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த கயிறில் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்முறைன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்முறைன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்சினே எதுவும் கடுகெல்லாம் எதுவுமே வேண்டாம், கருவேப்பிலை மட்டும் போடுங்க. போட்டுட்டு எடுத்து வச்சுருந்த அந்த மிளகு சிம்மில் வச்சுக்குங்க. மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வெறும் நம்ம அந்த முட்டையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி வைங்க, திருப்பி திருப்பி வைங்க. சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு மட்டும். முட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அந்த கிரேவி பார்க்கலாங்க. திருப்பி போடும்போது பார்த்து இந்த ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூனில் இப்படி திருப்பி போடுங்க. பாருங்கள், அந்த மிளகு அந்த எல்லோயிஷில் பட்டு பிளாக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்கவே. அதே மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணுங்கள். பாருங்க, எல்லா முட்டையும் பொறுமையாக ஒன்றுனா திருப்பி போட்டிருக்கோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு நம்ம பார்க்கலாங்க. பாருங்க, இன்னொரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். மீதி இந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சப்புறம் நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, நான் அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடருங்க. கொஞ்சமாக உப்பு, இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்புங்க.
பாருங்கள், இந்த வெங்காயம், மிளகுத்தூள், கருவேப்பிலை நல்லா மோஜாய் வந்திருக்கு. இப்போ இந்த சமயம் வந்து நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாங்க. அடுப்பில் மட்டும் சிம்லேயே இருக்கணுங்க. எப்பயுமே இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டில் போடக்கூடாது, எண்ணெயில் வெங்காயம் போட்டப்புறம் தான் போடணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து அடியில் வந்து பாத்திரத்தில் பிடிக்காமல் இருக்குங்க. இது வந்து 1 நிமிஷம் வந்து நல்லா நம்ம வந்து வதக்கணுங்க. பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம அடுப்பில் சிம்லேயே தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த முட்டையை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து ஒன்று ஒன்றா வந்து இதில் வந்து சேர்த்திக்கணுங்க. பொறுமையாக ஒன்று ஒன்றா சேர்த்திக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சப்புறம் இப்படி மட்டும் திருப்பிலாம் போட வேண்டாம், இப்படி மட்டும் பண்ணிவிட்டு அந்த கடாயில் கொஞ்சம் பெப்பர்லாம் இருந்ததுங்க. நான் லேசாக கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க. இது வந்து அப்படியே 1 நிமிஷம் வச்சிங்கன்னா அப்படியே சுண்டிருங்க. நம்மளுக்கு முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆயிருங்க. பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றினோம், 1 நிமிஷம் வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா அந்த கிரேவியெல்லாம் சுண்டிருச்சுங்க. நல்லா சுண்ணப்புறம் அந்த மஞ்சக்கழுவு வந்து வெறி வராமல் நம்ம பார்த்து பரட்டி வச்சுருந்தா இந்த மாதிரி முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் சர்வ் பண்ண போகிறேங்க. மெதுவாடுங்க. பாருங்கள், எம்மியான முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்து வச்சுருக்கேன். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் சாப்பிட்டு பாரு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷை. தயிர் சாதத்துக்கெல்லாம் சும்மா கிளாஸாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.